இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் என் தேவன் மெய்யாகவே ஆசீர்வதிப்பார். காலை ஆராதனையில வந்துவிடலாம், மாலை ஆராதனை வருவது கொஞ்சம் கடினம். ஆனாலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் என் தேவன் ஆசீர்வதிப்பார். வார்த்தையின் மீது வைத்திருக்கிற அந்த தாகம், அந்த வாஞ்சை, இதை கர்த்தர் பார்க்கிறார். நாம் தொடர்ந்து ராக்கால ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அடுத்து நாம் உயிரோடு எப்படி எழுப்பப்படுவோம் என்று பார்க்கிறோம். நிறைய காரியங்கள் பார்த்தோம். ஏறக்குறைய 18 வால்யூம் 19 பாகங்கிட்ட 18 பாகங்கிட்ட வந்திருக்கு. மாலை ஆராதனைக்கு வராதவங்க அதை பாருங்க, கேளுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார், அவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த வாரத்துக்குண்டான அந்த வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13-14 வாசிக்க கேட்போம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. ஏன் இதை சொல்லுகிறார் என்றால், நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நம்ம துக்கப்பட தேவையில்லை. துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லுகிறார். ஏன் சொல்றாருன்னா, அடுத்த வசனத்துல இதனுடைய தொடர்ச்சி வருகிறது. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அல்லேலூயா. ஏன்னா நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம், மரித்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. காரணம் விளங்கி கொள்ளுங்க. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கொண்டு வருவார். ஆமென், அல்லேலூயா. தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களை நான் சொன்னேன், போன வாரம் கூட சொன்னேன், கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தவர்கள் அது யாரா இருந்தாலும் சரி, அதுக்கு நிறைய வசனம் சொன்னேன். ஏன்னா நிறைய பேருடைய எண்ணம் பல விதத்தில் மரணம் வருகிறது. எங்கள் சொந்தக்கார் புதைக்கப்படலை, அவர் சாம்பல் கூட கிடைக்கல, விபத்தில் இறந்துட்டார், அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்களை அவர் வரும் நாளிலே உயிரோடு எழுப்புவார், கொண்டு வருவார். அல்லேலூயா. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களை தேவன் கொண்டு வரும். மரித்தவர்கள் எப்படி உயிரோடு எழுந்திருக்க முடியும் என்பதை வசன ஆதாரத்தோடு நாம பார்க்க போகிறோம். இதெல்லாம் நீங்க தெரிந்து வைத்து கொண்டிருந்தா அவர் வருகையில டக்குன்னு அப்படியே மேல போயிடலாம். இந்த சத்தியத்தெல்லாம் தெரிந்து வைத்திருந்தா மரித்தவர்கள் எப்படி எழுந்திருக்க முடியும்? நான் கொஞ்சம் ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்லுகிறேன். வசன ஆதாரத்தோடு நான் சொல்லுகிறேன். வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம், இதுதான் ஒரு மனுஷனுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுக்குள்ள வேதமும் சொல்லுகிறது பல இடத்துல ஆவி, ஆத்மா, சரீரம். அதெல்லாம் நான் வசனம் சொல்லுவேன் பின்னாடி வரும்பொழுது. எங்க இருக்குன்னு கேட்காதீங்க, இருக்குது வேதத்துல. நான் இப்ப சொல்லுவேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கங்க பின்னாடி.
ஒரு மனுஷனுக்குள்ளே ஆவி, ஆத்மா, சரீரம் இது மூன்றும் இருக்கிறது. அதே போல திரித்துவ தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. நீங்க மேல பிதா, குமாரன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவி எழுதிட்டு அப்படியே அதுக்கு நேரா கீழே பிதாவுக்கு நேரா ஆவி, நான் அதுல தொடர்ச்சி இருக்கிறத நான் சொல்ல போறேன். குமாரனுக்கு நேரா ஆத்மா, பரிசுத்த ஆவியானவருக்கு நேரா சரீரம் என்று எழுதி கொள்ளுங்க. இல்ல மேல அதை போட்டாலும் சரி, கீழே இதை போட்டாலும் சரி. மேல ஆவி, ஆத்மா, சரீரம் போட்டு கீழே ஆவிக்கு நேரா பிதா போட்டாலும் சரி, ஆத்மாவுக்கு நேரா குமாரன் இயேசு கிறிஸ்து போட்டாலும் சரி, சரீரம் அதுக்கு கீழே பரிசுத்த ஆவியானவர் போட்டாலும் சரி. இதுதான் இப்படிதான் இருக்கணும். எப்படி மூன்றும் நமக்குள்ள ஒரே சரீரத்துக்குள்ள சரீரம், ஆவி, ஆத்மா மூன்றும் இணைந்து உள்ள இருக்கிறதோ அதே போலதான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒரே தேவனாய் திரித்துவத்தில் இருக்கிறார். வெவ்வேறு திரித்துவத்தில் கிரியை செய்கிறார். குமாரனாய், பரிசுத்த ஆவியானவராய் தேவனுக்குள்ள இருக்கிற எப்படி ஒரே மனுஷனுக்குள்ள இருக்கோ அதே போலதான் இதுவும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். அப்போ நான் பிதாக்கு கீழே நேரம் ஆவின்னு போட சொன்னேன். ஒரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்கு? ஆவி, ஆத்மா, சரீரம். அதை ரிவர்ஸ் பண்ணக்கூடாது. சரீரம், ஆத்மா, ஆவி அல்ல, முதல்ல ஆவி. ஏன்னா பிதா ஆதியில தேவன், முதல் தேவன். அப்போ அந்த இடத்துல பிதாவுக்கு கீழே, தேவனுக்கு கீழே ஆவி. இரண்டாவது குமாரன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதுக்கு நேரா அதுக்கு கீழே ஆத்துமா. இம்மூன்றை எப்படி செயல்படுதுன்றதை நான் சொல்ல போறேன். மூன்றை இணைந்து எப்படி செயல்படுது, எப்படி மரித்து உயிரோடு எழும்ப போகிறோம் என்பதை கொஞ்சம் விளக்கமா நான் சொல்றேன். வசன ஆதாரத்தோடு விளங்கி கொள்ளுங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. வசனம் தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. அப்போ ஆத்மாவுக்கு நேரா குமாரன், சரீரத்துக்கு நேரா பரிசுத்த ஆவியா. இவங்க மூணு பேரும் அந்த மூணுத்தையும் ஆக்குபை பண்ணி இருக்கிறாங்க. இவங்க மூணு பேருக்கும் இந்த மூணும் சொந்தமானது. பிதாவுக்கு எது சொந்தம்? ஆவி. நான் வசன ஆதாரத்தோடு சொல்ல போறேன். பிதாவுடையது எது? ஆவி. உனக்குள்ள இருக்கிற ஆவி அவருடையது. ஆத்துமா ஆண்டவராகிய இயேசுக்குரியது. அதுவும் நான் வசன ஆதாரத்தோடு சொல்ல போறேன். ஆத்துமா யாருடையது? ஆண்டவராகிய இயேசுக்குரியது. சரீரம் யாருக்குரியது என்றால் பரிசுத்த ஆவியானவருக்குரியது. ஒரு மூணு வசனத்தை சொல்லிடுறேன், அப்புறம் நான் வசனமா ஆவி என்ன, ஆத்துமா என்ன, சரீரம் என்ன என்பதை தெளிவா பார்க்கலாம். பிரசங்கி 12:7 வாசிங்க. நான் பல வசனம் இருக்கு, நான் சொல்ல போறேன். உங்களுக்கு உதாரணத்துக்கு ஆவி யாருடையதுன்றதை நான் சொல்ல போறேன். 12:7 பிரசங்கி 12:7 வாசிங்க. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு. ஆவி யாருடையது? தேவனுடையது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போயிடுது. அவர் தான் கொடுக்கிறார். ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி பிறந்த பிறகுதில்ல, பிறக்கும் பொழுது அதுக்குள்ள வைக்கிற ஆவி தேவனுடையது. அது மரித்த பின்பு நேரம் அவரிடத்துல சென்று விடும். ஆத்மாவுக்கு சொந்தக்காரர். லேவியாகமம் 17:11 வாசிங்க. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பலிபீடத்தின் மேல பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆத்துமாவுக்குரியவர் யாரு? பாவ நிவர்த்தி செய்து ஆத்துமாவை சிலுவையிலே மீட்டெடுத்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆத்துமா அவருடையது. இன்னும் கூட ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. எசேக்கியேல் 18:4. ஆத்துமா எல்லாம் என்னுடையது என்று சொல்லுகிறார். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். அப்போ ஆத்துமாவுக்குரியவர், ஆத்துமாவுக்கு சொந்தக்காரர் யாருன்னா ஆத்துமாவுக்காக அவர் ஒரு கிரயம் செலுத்தி அந்த ஆத்மாவை மீட்டெடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த ஆத்மா ஏற்றுக்கொண்டால் மரித்த பின்பு
அது பரதேசுக்கு இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்கு ஆண்டவருடைய நிழலுக்கு போகிறது, இயேசுவின் பாதுகாப்புல இருக்கிறது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்துல மறுபடியும் போயிடுது. ஒரு மனுஷனுடைய மரணத்தை குறித்து கவனிச்சுக்குங்க. மண்ணால் உண்டாக்கப்பட்ட சரீரம் மறுபடியும் மண்ணுக்கு போகிறது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது. ஆத்துமா எங்க போகுதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருந்தால் அது இளைப்பாறுதலின் ஸ்தலத்துக்கு போகும், இல்லைன்னா வேதனை நிறைந்த இடத்துல காத்திருக்கும். நித்திய நியாய தீர்ப்புக்காக அது காத்திருக்கிறது. இப்போ சரீரத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். சரீரத்துக்கு சொந்தக்காரர் 1 கொரிந்தியர் 6:19. நம்ம ஒவ்வொரு வசனம் தான் சொல்றோம். நிறைய வசனம் ஆத்மாவுக்காக ஆவிக்காக சொல்லுவேன், ஆத்மாவுக்காக சொல்லுவேன், சரீரத்துக்காகவும் சொல்லுவேன். இப்போ 1 கொரிந்தியர் 6:19 வாசிங்க. சரீரத்துக்கு யார் சொந்தக்காரன்னு பாருங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஆமென். பூமியில வாழற வரைக்கும், உயிரோடு இருக்கிற வரைக்கும், இன்னைக்கும் யாரா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய ஆத்தும ரட்சிப்பை பெறும்படி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மரிக்கும் வரை இந்த ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய சரீரத்தை ஆளுகை செய்கிறார். அப்ப சரீரத்துக்கு சொந்தக்காரர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அதுதான் மண்ணால் உண்டாக்கப்பட்டது, மண்ணுக்கு திரும்புது. மறுபடியும் இயேசு வரும்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி எல்லா சரீரத்துக்குள்ள தன் வல்லமை அனுப்பி. எசேக்கியேல்ல வாசிக்கிறோம், நிறைய இடத்துல வாசிக்கிறோம், ரோமர்ல வாசிக்கிறோம். இயேசுவை உயிர்ப்பித்த ஆவியானவர் உங்களில் இருந்தால் உங்களையும் ஒரு நாள் உயிர்ப்பிப்பார் என்று வசனம் இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் மறுபடியும் நம்மை இயேசு வரும்பொழுது உயிர்ப்பிப்பார். மகிமையின் ரூபத்தை கொடுப்பார், மகிமையின் சரீரத்தை கொடுப்பார். சரீரத்துக்கு சொந்தக்காரர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஆவி, ஆத்துமா, சரீரம். நான் ஒரு நல்ல பேடு கிட்ட இருந்தா எழுதி வச்சு அழகா உங்களுக்கு சொல்லலான்னு பார்த்தேன். நான் அரேஞ்ச் பண்ண முடியல, விட்டுட்டேன். இது நல்லா விளங்கி கொள்ளணும். ஆவிக்கு நேரா பிதா, அவர் தான் அதுக்கு உரிமையாளர். தன் ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போயிடுச்சுன்னு போகணும். ஆத்மாவுக்கு சொந்தக்காரர் யாரு? இயேசு. ஆத்ம நேசர்ன்றமே, ஆத்ம மீட்பர்ன்றமே, ஆத்ம ரட்சகர்ன்றமே, அவர் தான் அதுக்கு உரிமையாளர். மூன்றாவது சரீரத்துக்கு உரிமையாளர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். உன்மேல் அபிஷேகம் இறங்கி இருக்கிறது, உன்னை ஆளுகை செய்கிறார் ஆவியானவர். ஆவியானவர் நடத்துகிறார். இதெல்லாம் வேதத்தில் இருக்கிறது. நான் சொல்றதெல்லாம் வசனமா இருக்கிறது, நான் மேலோட்டமா சொல்றேன். இந்த ஆவியானவர் தான் மண்ணால் உண்டாக்கப்பட்டது. அதாவது மனுஷனுடைய சரீரம் மண்ணால் உண்டாக்கப்பட்டது, அதனால் அது மறுபடியும் மண்ணுக்கு போகிறது. ஆவி தன்னை தந்த மரித்த பின் தேவனிடத்துக்கு போகிறது. ஆத்துமா தான் ஸ்டாண்ட் பை. ஆத்துமா தான் இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருந்தா அது இளைப்பாறுதலின் ஸ்தலத்துக்குள்ள இருக்கும். ஆண்டவரின் வருகையில அதெல்லாம் வந்துடும் வெளியே. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம ஆண்டவருடைய ரட்சிப்பை பெறாமல் இருந்தால் அந்த ஆத்துமா வேதனை நிறைந்த இடத்துல வைக்கப்படும். பின்பு நித்திய நியாய தீர்ப்பு அதுக்கு வரும். நித்தியமாய் வேதனை நிறைந்த இடத்துக்கு தள்ளப்படுவார்கள். இப்போ முதல்ல நம்ம இந்த ஆவியை குறித்து பார்ப்போம். தேவனுடையது என்பதை ஆணித்தரமாய் பல வசனங்களை குறித்து, அடுத்து ஆத்மாவை குறித்து நிறைய நான் வசனம் சொல்லுவேன், ஒரு சில வசனங்களை. அப்புறம் மாம்ச சரீரம், இதை குறித்து ஆவியானவருக்கு உரிமையானது என்பதை குறித்து பல வசனத்தை நான் சொல்லுவேன். இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்க. சத்தியத்தை கொஞ்சம் என்னோடு கூட விளங்கி கொள்ளுங்க. அல்லேலூயா. இப்போ முதலாவது, ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியை பிதா கொடுக்கிறார். மரித்த பின்பு அது அவரிடமே போயிடும். நல்ல விளங்கி கொள்ளுங்க. உனக்கு கொடுக்கப்பட்ட ஆவி, அதை குறித்து தான் நான் வசனம் நிறைய ஆவியை குறித்து சொல்ல போகிறேன். ஒரு மனிதனுடைய ஆத்மா மரித்த பின்பு இயேசுவை ஏற்றிருந்தால் அவருடைய இளைப்பாறுதலின் ஸ்தலத்துக்குள்ளே செல்கிறது. மனிதன் உயிரோடு இருக்கும் வரை பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார், ஆளுகை செய்கிறார். அதுக்கு வசனம் சொன்ன, மனிதன் மரித்த பின்பு மண்ணுக்கு திரும்புகிறான்.
மரித்த பின் இயேசு வருகையில் வரும் நாளிலே மரித்தவர்களை உயிர்ப்பிக்க இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியை செய்கிறார் என்று நான் சொன்னேன். இதுதான் பிரசங்கி 12:7. இப்ப வாசிங்க. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, அதாவது மண்ணானதுன்னா நம்மளதான் சொல்றாரு. மண்ணானது, மண்ணால உண்டாக்கப்பட்ட சரீரம். ஆதாமை மண்ணினால் எடுத்து தம் சாயலாக உருவாக்கினார் தேவன். அதை குறித்து தான் சொன்னார். மண்ணுக்கு திரும்ப, முன்னிருந்த மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாசத்திலே நினை. அவரை உன் வாலிப பிரயாசத்துல நினை. இதெல்லாம் நடக்காததற்கு முன்பாக நினைச்சிக்கோ, அவரை ஏற்றுக்கோ, அவரோடு நீ இணைந்து வாழு, அவருடைய கட்டளைகளை கைக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமா இரு என்று வேதம் சொல்லுகிறது. சரி, நான் மிக முக்கியமா சொல்றேன், ஆவி இங்க இல்லை. மரித்த பின்பு நல்ல விளங்கி கொள்ளணும், அது தேவனுடையது. முதல் ஆதாமுடைய நாசியிலே சுவாசத்தை ஊதி ஆவியை கொடுத்து அவனை உயிருள்ள மனுஷனாய் மாற்றுகிறார். அது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நான் வசனம் சொன்ன ஆதியாகமம் 2:7, அதை நம்ம தேவையில்லை, உங்களுக்கு நல்ல விஷயம் தெரியும். வேது 27:2 வாசிங்க. என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி. தேவன் தந்த ஆவி. இது யாரு கூட? முதல்ல நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி யாருடையதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு தெரியாம தான் மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள, அவன் யாரா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், எந்த இனமா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி தேவன் தந்தது. இதை நல்ல உலகத்துல சத்தியத்தை விளங்கி கொள்ளணும். இது யார் தந்தது, யாருடையது என்றால் இது தேவனுடையது. தேவன் தருகிறார் ஆவியை. ஒரு மனுஷனுக்குள்ள அந்த ஆவி இருக்க வரைக்கும் தான் அவன் நடமாட முடியும். ஆவி எடுக்கப்பட்டால் அவன் செத்த பிணமாய் விழுந்து விடுகிறான். அதற்கு பின்பு அவங்க வைத்துக் கொள்ள முடியாது, கொண்டு போய் புதைத்து விடுகிறார்கள். அந்த ஆவி இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. அதை குறித்து தான் நிறைய சொல்ல போறேன். தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும் பாருங்க. அப்போ ஆவி யார் கொடுக்கிறதுன்றதுக்கு ஆதாரமா அது யாருடையது, அது யாருக்கு சொந்தமானது என்ற ஒரு சில வசனங்களை சொல்லிவிட்டு நான் செய்திக்கு போறேன். அதே போல ஆத்மாவை குறித்து அது யாருடையது, அதுக்காக யார் மீட்பை கொடுத்து மீட்டெடுக்கிறார் என்பதை வசனத்தோடு சொல்லி செய்திக்கு போவேன். இது ஒரு 2-3 வாரம் போகும். நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. ஏன்னா நேரம் நமக்கு சுருக்கமா இருக்கிறதால அந்த கொஞ்ச நேரத்துல நான் கடன்னு உங்களுக்கு ஒரு சில சத்தியங்களை, வசனங்களை சொல்லி ஆதாரத்தோடு பேச போகிறேன். அதே போல சரீரத்துக்கும் சொல்ல போகிறேன். இதுல குழப்பமடைய தேவையில்லை. தேவன் தந்த ஆவி. யோபு 33:4 வாசிங்க. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம். சர்வ வல்லவருடைய சுவாசம், அந்த ஆவி எனக்கு உயிர் கொடுத்தது. எப்படி உயிர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தது? ஆதாமுக்குள்ள மண்ணால உருவாக்கி வச்சிட்டாரு. இன்னும் அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, மண்ணா இருக்கிறான். அவர் நாசியிலே தம் சுவாசத்தை ஊதி அவனுக்கு தம் ஆவியை கொடுத்து அவனுக்குள்ள ஜீவ ஆத்மாவை கொடுத்து அவனை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. ஆதி மனிதன் உருவாக்கப்பட்டதை நான் சொல்லுகிறேன். எல்லாருக்கும் கர்த்தர் தான் ஆவியை கொடுத்து ஒவ்வொரு மனுஷனும் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவன்களுக்கும் ஆவியை கொடுக்கிறவர் தேவன். இதுல எந்த மாற்றம் இருக்கக்கூடாது, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் வசன ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். உனக்குள்ள இருக்கிற ஆவி, நீ எந்த இன மத ஜாதியா இருந்தாலும் சரி, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா உனக்குள்ள இருக்கிற ஆவி என் தேவன் கொடுத்தது. சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. யோபு 12:10 வாசிங்க. சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும். கொஞ்சம் கவனிங்க. மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. அவர் கையில தான் இருக்கு. ஆவி அவர் கையில, அவர் தான் கொடுத்து வச்சிருக்கிறார். அவர் எப்ப வேணாலும் எடுக்கலாம். உன் ஆவி அவருடையது, அவருக்கு சொந்தமானது. அவர் கொடுப்பாரு, எடுப்பாரு. அதான் யோபு சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அது வெறும் பொருள், வீடு, வாசல், ஆடு மாடு மாத்திரம் இல்ல, ஜீவனுக்கும் சொல்றேன். அதான் யோபு 34:14 சொல்றாரு. இன்னும் தெளிவா இருக்கு அந்த வசனத்துல. அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பினாராகில் அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் நம்மிடத்தில் இழுத்துக் கொள்ளுவார். நான் எதுக்கு உதாரணம் காட்டுறேன்னா, ஆவி அவருடையது என்பதற்காக இத்தனை வசனங்களை சொல்லுகிறேன். அவர் எப்ப வேணாலும் எடுக்கலாம் ஆவி. அதுக்குள்ள மனுஷன் என்ன ஆட்டம் போடுறான், என்ன குதிக்கிறான். ஒரு செகண்ட்ல அப்படி தூக்கிட்டாருன்னா அவன் ஆவி அவருடையது, என்னுடையது, நான் எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி எடுத்தாருன்னா பெத்துன்னு விழ வேண்டியதான் அந்த மனுஷன். ஆவி இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகத்துல நடமாட்டம். அவருடைய சுவாசம் உனக்குள்ள இருக்கு. இதுக்காகவே தேவனை துதிக்கணும், இதுக்காகவே நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவருடைய ஆவி உனக்குள்ள இருந்து கொண்டு இருக்கிறது. என்றைக்கு எடுக்கப்படுமோ அன்றைக்கு நீ மண்ணுக்கு போயிடுவாய். ஆனா இது வரைக்கும் உனக்கு ஆவியை கொடுத்து எடுக்காம வச்சிருக்கிறாரோ அதுக்காக நன்றி சொல்லி துதிக்கணும். என்ன உயிரோடு வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே என்று சொல்லி துதிங்கன்னு ஆராதனையில சொல்றேனே, இதுதான். அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பினாராகில் அவனுடைய ஆவியை அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில், ஏன்னா அவருடையது. அதான் சகரியா 12:1 சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள்ள உண்டாக்குகிறவர் கர்த்தர். அந்த பாகத்தை மாத்திரம் வாசிங்க. மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் அவனுக்குள்ளே உண்டாக்குகிறார். சகல மனுஷனுடைய ஆவி அவர் கரத்தில் இருக்குன்னு பார்த்தோம். அவர்தான் தம் ஆவியை பரிபூர்ணமாய் அனுப்பி சுவாசத்தை கொடுத்து சிருஷ்டிக்கிறார் என்று பார்த்தோம். இங்க மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள்ள உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆவி அவருடையது. என்ன 16:22 வாசிங்க. இதெல்லாம் நல்லா வாசிக்கணும், துதிப்பீங்க, மகிமைப்படுத்துவீங்க. மாம்சமான, அதுல இருந்து வாசிங்க. தேவனே, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே. அல்லேலூயா. இதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் அவர் தான் தேவனா இருக்கிறார். அவன் எந்த மனுஷனா இருக்கட்டும், எந்த ஜாதி இனத்தானா இருக்கட்டும், அவன் எந்த நாட்டில் வேணாலும் இருக்கட்டும், இந்த பூமியில இருக்கிறார்கள் என்றால் கவனிங்க, அவர்களுடைய ஆவி தேவனுடையது. அல்லேலூயா. மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்குள்ள நீ சுவாசம் விட்டு கொண்டிருக்கிறாயே, அந்த சுவாசம் அவர் கொடுத்தது. உனக்குள்ள இருக்கிற அந்த ஆவி இருக்கிற வரைக்கும் தான் நீ செயல்பட முடியும். அந்த ஆவி எடுக்கப்பட்டால் நீ மரித்த பிணம், வெறும் சரீரம். அப்போ மண்ணால் உண்டாக்கப்பட்டது மறுபடியும் மண்ணுக்கு திரும்புதுன்ற மாதிரி மண்ணில் கொண்டு போய் பூமியில போட்டுருவாங்க. நான் எதுக்கு இத்தனை வசனம் சொல்றேன்னா, ஆவி தேவனுடையது. இதுல நிறைய ட்விஸ்ட் பண்ணி சத்தியங்களை விளங்காம அறியாம நிறைய பேர் போதிக்கிறாங்க. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை ஆதாரமா சொல்றேன். ஏசாயா 42:5 வாசிட்டீங்களா? வாசிங்க. அதுல ஜனத்துக்கு சுவாசத்தையும், அதுல இருந்து வாசிங்க. அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான தேவன் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியை கொடுத்தவர் தேவன். ஆவி, ஆத்துமா, சரீரம். தேவன், குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்படி அதுக்கு நேரா வரிசைப்படுத்திக் கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு நல்லா நான் சொல்லுகிற வார்த்தை புரிஞ்சுவிடும். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறது அதான் திரித்துவம். அதே திரித்துவம் தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். மூணு ஒண்ணா ஒரே நமக்குள்ள இருக்கிறது போல. சரீரம் ஒன்னா, சரீரம் இருக்கு, ஆவி இருக்கு, ஆத்துமா இருக்கு. அதே போலதான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒருவரே, ஆனா செயல்படுவது தனித்துவமாய் செயல்படுகிறார்கள். அப்போ ஆவி யாருடையது? தேவனுடையது. இன்னும் கூட நிறைய வசனம் இருக்கு சொல்ல முடியும். நான் ஒரு சில வசனங்களை மாத்திரம் சொல்லிக்கிட்டா உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளணும். சத்திய ஆதாரத்தோடு சொல்லணும் இல்ல. ஏன்னா நிறைய பேரு இங்க பாருங்க, கொஞ்சம் என்ன கவனிங்க. செத்த ஆவி பேசுதுன்னுவாங்க,
ஜெபிக்கும் பொழுது உனக்குள்ள செத்த ஆவி இருக்குன்னாங்க. அதெல்லாம் தவறு. செத்த ஆவி எப்படி இருக்கு? இங்க ஒரு நபரை போல பிசாசு பேச முடியும். தள்ளப்பட்ட தூதர்கள் தான் இன்னைக்கு பிசாசு அந்த பூமியில இருக்காங்க, வான மண்டலத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறாங்க. இதை குறித்து வேதம் நிறைய சொல்லுது. நான் அப்புறம் பின்னாடி வரேன். நான் ஒரு சிலர் ஜெபிக்கும் போது சொல்லுவாங்க, செத்த ஆவி உனக்குள்ள இருக்கிறது, செத்த ஆவியை போய் இன்னாருடைய ஆவி உள்ள கிரியை செய்துன்றாங்க. அது தவறு. ஆவி மரித்த பின் உடனே தேவனிடத்துல போயிடும். அது தேவனுடையது. அதுக்கு தான் இத்தனை வசனம் சொன்னேன். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஊழியக்காரர்களே சத்தியத்தை அறியாம தவறு செய்கிறார்கள். உடனே பிசாசை பார்த்து சொல்லுவாங்க, உன்னை கட்டி பாதாளத்துக்கு அனுப்புகிறேன். அதுவும் தவறு. பாதாளத்துக்கு நம்ம அனுப்ப முடியாது, கர்த்தர் அனுப்புகிறார். உன்னை அக்னி சூளையில தள்ளுகிறேன், எரிகிற அக்னி கடல்ல தள்ளுறேன்னுவாங்க. அது கர்த்தர் தான் தள்ளணும், நம்ம இல்லை. அதுக்கு இப்ப நேரம் கிடையாது. சிரிப்பான் பிசாசு, டே ஆண்டவரே எனக்கு அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறார், நீ யாரான்னுவான். ஏன்னா ஒரு வசனம் சொல்லுது, வேதனைப்படுத்தவா காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர். பிசாசு கேட்கிறான்னா இல்லையா? அத்தனை ஆவிகளை வந்து ஆண்டவர் நின்ன ஒண்ணு நடுங்கி போய் பயந்து போய் கேக்குதுங்க, ஆண்டவரே தேவனுடைய குமாரனே நீ யார், இன்னார் என்பதை அறிவோம், எங்களை காலத்துக்கு முன்னே வேதனைப்படுத்தவா வந்தீர். அப்ப அனுமதி கொடுத்திருக்கு. அப்ப ஒரு சிலர் தவறா தெரியாம உன்னை கட்டி பாதாளத்துக்கு போடுகிறேன், உன்னை அக்னி கடல்ல தள்ளுறேன், உன்னை சுட்டரிக்கிறேன். அது இப்ப கிடையாது. சத்தியத்தை நல்லா விளங்கி கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போதைக்கு இந்த பூமியில நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் துரத்த மாத்திரமே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய நாமத்தை கொண்டு, அவருடைய ரத்தத்தை கொண்டு, அவருடைய வார்த்தையை கொண்டு இப்படி சொல்லிட்டு போல ஆவிக்குரிய காரியங்களில் துரத்த நமக்கு அதிகாரம் இருக்கு. அக்னி கடல்ல தள்ளவோ பாதாளத்துக்கு அனுப்பவோ நமக்கு இப்போதைக்கு அதிகாரம் இல்லை. அது இயேசு செய்கிற காரியம். செத்த ஆவி பேசுதுன்னுவாங்க, குறி சொல்ற ஆவி பேசுதுன்னுவாங்க. அதெல்லாம் இல்லை. ஒரு மனுஷன் மரித்த உடனே அவனுடைய ஆவி நேரா பிதாவிடத்துல போகிறது, தந்த தேவனிடத்துக்கு போகிறது என்று வேத வசனத்துல இந்த ஆதாரங்களை நான் சொல்லுகிறேன். எத்தனை வசனம் சொன்னேன்? தேவன் யாருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அதை தாங்க செஞ்சாரு. ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 23:46. இயேசுவே என்ன பண்ணாரு பாருங்க. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு என்ன சொல்லி கொடுத்தார்? ஆவிய, பிதாவே உங்க கையில என் ஆவிய, ஏன்னா ஆவி அவர் தந்ததுங்க, அவருடையது. ஆவி அவருடையது. ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து என் ஆவியை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப இந்த பூமியில சும்மானா இதெல்லாம் வந்து நம்பாதீங்க. செத்த ஆவி பேசுதுன்னுவாங்க, பணம் கறக்க, துட்டு காக்க. இங்க இது இருக்கு, அங்க அது இருக்கு, தான் மந்திரம் இருக்கு, தகுடு இருக்கு, அது இருக்கு, செத்தாவி பேசுது. இதெல்லாம் நம்ப தேவையில்லை. தகுடு இருந்தா எடுத்துட்டு போடா. அது பண்ணிட்டாங்க, இது எல்லாம் எதுவுமே இல்லை. பிசாசை துரத்தும் போது அடிக்கிறது, அதை பண்ண கையை வச்சு ஜெபி. ஜெபம் பண்ணாலுமே போதும், கையை உயர்த்தினாலுமே போதும், பிசாசு போயிடும். அவனை கட்டி நீ எப்படி பாதாளத்துக்கு அனுப்ப முடியும்? உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அவருடையது, அவர் செய்வாரு. அதுக்கு காலம் இல்லை, இப்போ இல்லை, அதுக்கு நாட்கள் இருக்கு. பிசாசுக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவன் அறிந்து அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அவனை பாதாளத்துக்கு அனுப்பவோ அக்னி கடல்ல தள்ளவோ இப்ப நம்மளால முடியாது. அது அவர் செய்ய வேண்டியது. காலம் இப்ப இல்லை. அவனை துரத்த அதிகாரம் பெற்று இருக்கிறோம், கட்ட அதிகாரம் பெற்று இருக்கிறோம், அவனை செயலிழக்கும்படி செய்ய அதிகாரம் பெற்று இருக்கிறோம். அதெல்லாம் நம்ம செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க என்னோட. அதுக்கெல்லாம் வசனம் இருக்கு. நீங்க ஏமாந்துடாதீங்க. ஒரு வாட்டி அப்படிதான் ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, அம்மா இதுக்குள்ள செத்த ஆவி இருக்குமா, அந்த செத்த ஆவி தான் பேசுது. அது பிசாசு. அதே போல மரித்தவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அவங்க வாழ்க்கை தெரியும், அதே போல பேசும், அதே போல பண்ணும். ஆனா அது வந்து மரித்தவர்களுடைய ஆவி கிடையாது. ஒவ்வொருத்தர் மரித்த பின்பு சுவாசம் எடுக்கப்படும் என்றால் மரித்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஆவி இங்க இல்லை, அது தேவனிடத்துல, தந்த தேவனிடத்துல போய் விடுகிறது. அதுக்குதான் இத்தனை வசனம் சொன்னேன். கடைசி வாசிக்க மறுபடியும் அந்த பிரசங்கி 12:7. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி
ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பாக இருக்குமா? அப்ப நம்ம நல்லா விளங்கி கொள்ளணும், ஆவி தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடையது என்று வேதம் சொல்லுகிறது. நீ விடுகிற சுவாசம் உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், தேவன் கொடுத்திருக்கிறார். உன் மூச்சு காற்று அவருடையது. ஒரு பொருளை யூஸ் பண்ணணும்னா நம்ம ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது செய்யணும், இல்ல விலை கொடுத்து வாங்கணும். உனக்கு இலவசமா கர்த்தர் கொடுத்திருக்கிறார், கர்த்தருடையது அது. அந்த சுவாசம், நீ விடுகிற சுவாசம், மூச்சு காற்று அவருடையது. அவர் தன் இருதயத்தை திருப்புவாராகில், உனக்கு விரோதமாக எழும்புவாராகில் எடுத்துக்கொள்ளுவார். கர்த்தர் பறித்து கொண்டு போகிறார். யார் கேட்பவன், யார் கேட்க முடியும் என்று யோபு சொல்லுகிறார். எப்ப வேணாலும் எடுக்கப்படலாம், அது அவருடையது. காலம் வரும்போது எடுத்துருவாரு, அது அவர் கையில போயிடும். அது யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களா இருந்தாலும் சரி, மரித்த பின்பு அந்த ஆவி தேவனுடையது, அது அங்க போயிடுது. ஆத்துமாவுக்குரியது. ஆத்துமாவுக்குரியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆத்துமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருந்தால் இளைப்பாறுதல். அதை குறித்து நம்ம இப்போ அதை ஆரம்பிச்சோன்னா முடிக்க முடியாது, டைம் இல்லை. நான் முடிச்சிடறேன் இப்போ இதோட. ஏன்னா அதை ஆரம்பித்தா அது கண்டினியூ போயிடும். அதை கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த வாரம் ஆரம்பித்து அதையும் வசன ஆதாரத்தோடு சொல்லிட்டு ஒரு மரித்த பின் எப்படி உயிர் அடையிறாங்கன்றதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கினா நம்மளை யாரையும் ஏமாற்ற முடியாது. அப்போ அந்த ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. நித்தியமா ஒண்ணு நரகத்தில் இருக்கும், இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில நடந்திருந்தா அந்த ஆத்மா இளைப்பாறுதல் ஸ்தலத்தில் இருக்கும். ஆண்டவர் வரும்பொழுது அது பரலோகத்துக்கு போயிடும், ஆண்டவர் கொண்டு போயிடுவார் கூட. அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பாவத்துல மரிக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் வேதனை நிறைஞ்ச இடத்துல வைக்கப்பட்டு இருக்கும். அதுக்கு நித்தியமான வேதனை அக்கினி கடல் இருக்கு, அதுல தள்ளப்படும். வேதனை நிறைந்த இடத்துக்கு தள்ளப்படும், காலங்காலமாக அது இருக்கும். சரீரம் என்பது இந்த பூமியில வாழும் வரை பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். தவறும் பொழுது தூக்கி நிறுத்துகிறார், உணர்த்துகிறார், நமக்கு சொல்லுகிறார், வசனத்தை நினைப்பூட்டுகிறார். சரீரத்தில் இருக்க ஒவ்வொரு சரீரத்தையும் அவர் சந்திக்கிறார், சரீரத்தில் தங்கி வாசம் பண்ணுகிறார். நம்ம சரீரம் ஆலயமாய் அவர் பயன்படுத்தி ஆலயமாய் மாற்றி போடுகிறார். இப்படி மரித்த பின்பு அவர் தான் வரணும், மறுபடியும் வந்து இந்த சரீரத்தை மகிமையின் சரீரமாய் மாற்றுவார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இன்னும் நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவரே, இன்னும் நாங்க அறிந்து கொள்ளணும். ஐயா, இந்த கடைசி காலத்துல கடைசி கால சத்தியத்தை இன்னும் நாங்க புரிந்து அறிந்து தெரிந்து வாழும்படி, உமக்கு சாட்சியாய் நிற்கும்படி என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர். ஆண்டவரே, சத்தியத்தை இன்னும் ஆழமாய் நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து கர்த்தர் நடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே.